சோ இன்னைக்கு நாம பாண்டியர்களை பத்தி பார்க்க போறோம். சோ பாண்டியர்கள், தொல்காப்பியர் இந்த சேர சோழ பாண்டியர்கள் சார் நீங்க கதை விட்டுட்டு இருக்கீங்களா? சீரியஸாவே என்ன பேசிட்டு இருக்காங்க? ஓகே, சேர சோழ பாண்டியர்களை பத்தி ஓகே நம்மளுடைய தொல்காப்பியத்திலே சொல்லியிருக்காங்க. இப்ப ரெக்கார்டு உங்ககிட்ட கேட்பாங்க, இஸ் தேர் எனி ரெக்கார்ட்? ஓகே, இதை பத்தி இந்த சேர சோழ பாண்டியர்கள் தமிழ்நாட்டு ஆண்டார்கள்னு எதனா ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னா இருக்கு. யார் சொல்லியிருக்கா? நம்ம நேத்தே படிச்சோம் தொல்காப்பியம்ல. ஓகே, தொல்காப்பியர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வன்பொழில் மூவர் தன்பொழில் ஓகே வரைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல தமிழ்நாட்டுடைய the oldest dynasty என்னன்னா பாண்டியன்ஸ் தான். the oldest dynasty பாண்டியன்ஸ். பாண்டியர்களுடைய தலைநகரை மதுரை. ஏற்கனவே 2 தலைநகர் இருந்துச்சு. ஒண்ணு தென்மதுரை, அது அழிஞ்சு போச்சு. இன்னொன்னு கபாடபுரம், செகண்ட் சங்கம் நடந்துச்சு, அதுவும் அழிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிறது பிரசன்ட் டே ஆஃப் மதுரை. மதுரைக்கு ஏன் அந்த நேம் வந்துச்சுன்னு கேட்டா ஓகே நம்ம மருதம் அப்படின்னு படிப்போம். மருதம் அப்படின்றது நிலம் என்ன அப்படின்னா இட்ஸ் a fertile region. okay it's a fertile soil. okay so மருதத்துல மருதம் அப்படின்ற பிளெயின் ரீஜன், fertile region ஆக்சுவலா. சோ இந்த இடத்துல என்ன நதி இருக்கு அப்படின்னா வைகை நதி இருக்கு. வைகை. ஓகே சோ மதுரையை பத்தி என்ன சொல்றாங்க? வைகை நதி வந்து பார்க்கும்பொழுது மதுரையை செழிப்படைய செஞ்சது வைகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே அண்ட் இவங்களை பத்தி மெஹஸ்தனஸ் பாண்டியர்களை பத்தி சொல்லியிருக்காரு. யார் யாரெல்லாம் பாண்டியர்களை பத்தி சொன்னா மெஹஸ்தனஸ் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா சாணக்கியா சொல்லியிருக்காரு. சாணக்கியாவுடைய அர்த்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அசோகா சொல்லியிருக்காரு. ஓகே பாண்டியர்களை பத்தி அசோகா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா த கிரேக் யவனர்கள் அப்படின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன்னா அது கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் குறிக்கும். முக்கியமா கிரேக்கர்கள் தான். இப்ப யூரோப்பியன் ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரீக்ஸுக்கு அப்புறமா தான் யார் சார் அப்படின்னா ரோமன்ஸ். கிரேக்கர்களும் இந்த ரோமன்ஸும் கிரீக்ஸ் என்ன பண்றாங்கன்னா பாண்டியர்களை பத்தி கெத்தா பேசியிருக்காங்க. ஓகே கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ் ஓகே கெத்தா பேசியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அகஸ்டஸ் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தார். இந்த அகஸ்டஸ் உடைய கோர்ட்ல பாண்டியனுடைய டிப்ளமேட் ஒருத்தர் இருந்தான். டிப்ளமேட் என்ன தெரியுமா? டிப்ளமேட்னா என்ன? தூதுவர். ஓகே நீங்க இந்த பூம்புகார் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்திருப்பீங்க. இந்த கண்ணகி வந்து பாண்டியன் கிட்ட நீதி கேட்கும் பொழுது, பாண்டியன் நெடுஞ்செழியன் கிட்ட நீதி கேட்கும் பொழுது, பாண்டியனே உன்னுடைய தூதுவம் வந்து ரோமாபுரியுடைய அகஸ்டஸோடைய அவையில இருக்கான், அவனுடைய தூதுவம் உன் கோர்ட்ல இருக்கான், அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கக்கூடிய உனக்கு என் புருஷனை வந்து பார்க்கும் பொழுது தப்பான நீதி கொடுத்து சாவடிச்சிட்டேன்னு அந்த அம்மா பார்த்திருக்கீங்களா? சில இடத்துல படத்துலயே சில டைலாக்ஸ் எல்லாம் வரும், சூப்பரா இருக்கும். ஓகே சோ அகஸ்டஸ் அப்படின்றோம் அன்னைக்கு யார் சார் அப்படின்னா he was a ரோமன் ரூலர். ஓகே ரோமன் ரூலரான அகஸ்டஸோடைய கோர்ட்ல யாருடைய டிப்ளமேட் இருந்தானா பாண்டியனுடைய டிப்ளமேட் இருந்தான். பாண்டியனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா pearl famous and also cotton, கண்டாங்கி சேலைங்க ஃபேமஸ். பாண்டியர்கள் காட்டனுக்கும் ஃபேமஸ். pearl and cotton. ஓகே pearl and cotton அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். அப்போ முத்தெடுக்கிறது. ஓகே சோ அதுல ஒரு ரெக்கார்டு கூட கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா, முத்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்போ பாண்டியர்களை பத்தி எங்கன்னா பேசியிருக்காங்களா? புராணாஸ்ல பேசியிருக்காங்களா? கண்டிப்பா போத் ராமாயணம் அண்ட் ஆல்சோ மகாபாரத்லயும். இந்த ராமாயணம் மகாபாரதம் ஏன் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இதுதான் இந்தியாவுடைய எபிக்ஸ்னு சொல்றாங்க. புக்ஸ்ல இதெல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே சோ என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாண்டிய மன்னன், அந்த மன்னனுடைய பேர் தெரியல, அந்த பாண்டிய மன்னன் இந்த மகாபாரதத்துல வரக்கூடிய பாண்டவாஸ் இருக்காங்கல்ல, இந்த பாண்டவாஸுக்கு முக்கியமா அர்ஜுனான்னு ஒருத்தர் இருப்பார்ல, அர்ஜுனர். இவருக்கு என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா பொண்ணு கொடுத்துருக்கான். தட் இஸ் மேட்ரிமோனியல் அலையன்ஸ். ஓகே சோ எப்பயுமே இப்ப இந்தியாவில் ஆளக்கூடிய மன்னர்கள்லயே 2 வம்சம்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா சந்திர வம்சம், இன்னொரு சூரிய வம்சம். ஏன் சார் சரத்குமார் தேவயானியான்னு கேட்காதீங்க, அந்த படம் சொல்லல. இந்தியாவில காலங்காலமா ஆள்றாங்க இல்லையா? ஓகே இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ரகுவம்சம்னு சொல்லுவாங்க. ரகுனா சூரியன். ஓகே சோ இந்த ராமரை குறிக்கும். ஓகே இந்த மாதிரி சூரியன், இப்ப நீங்க கூட நிறைய புராணங்கள்லாம் பார்த்திருப்பீங்க, சூரிய வம்சம் சந்திர வம்சம் அப்படின்னு. எப்பயுமே பாண்டியர்கள் என்ன, இதுதான் இந்தியாவுடைய மெயின் ஜினாலஜி, அதாவது 2 மூதாதையர்கள், அந்த மூதாதையர்கள் இருந்து வரக்கூடிய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். இதுல பாண்டியர்கள் யார் சார் அப்படின்னா இவங்களை சந்திர வம்சம் அப்படின்னு சொல்றாங்க. சந்திர வம்சா, சந்திரனுடைய வழித்தோன்றலாம். ஆனா சோழர்கள் யாருன்னா சூரிய வம்சம். அதனால 2 பேருமே எப்படி சண்டை போட்டே இருப்பாங்க. ஓகேவா? சோ சந்திர வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ட்ரெடிஷனலாவும் பாண்டியன்ஸ் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஃபேமஸ். இது தவிர்த்து இல்லாம பாண்டியர்களுடைய மற்ற ஃபேமஸான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டியர்கள் எப்பயுமே வீரத்துக்கு ஃபேமஸான ஆளுங்க. வேலர்ஸ், வீரத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். ஓகே எடுத்த உடனே இந்த சாஃப்டான பேச்சுல இருக்காது, வீரம். ஓகே சோ அப்ப மத்தவங்களும் வீரம் இல்லையாவா கேட்காதீங்க, மத்தவங்களும் வீரர்கள் தான். ஆனா பட் பாண்டியர்கள் இன்னும் வீரத்துல வீரம் முரட்டுத்தனம் கலந்த ஒரு வீரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
ஓகே. அண்ட் பாண்டியர்களுடைய தலைநகரை மதுரைன்னு சொன்னாலும் அவங்களுடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். என்ன சொல்றாங்கன்னா பாண்டியர்களுடைய போர்ட் என்ன? எனிவன்? அவங்களுடைய துறைமுகம் என்ன? முக்கியமான துறைமுகம் கொர்க்கை. ஓகே, வெரி குட். கொர்க்கை கீழடிலாம் சொல்லாதீங்க, கொர்க்கை. கொர்க்கை பாண்டியனே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, சோ கொர்க்கை அப்படின்றது அவங்களுடைய துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கொர்க்கையில இருந்து தான் இவங்க எந்த இடத்துக்கு ட்ரேட் பண்ணிருக்காங்க, பாண்டியர்கள் ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரோமன்ஸ் கூட ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, வேலனஸ், போர்ட், கொர்க்கை. இவங்களுடைய சிம்பிள் என்ன? ஸ்டேட் சிம்பிள் என்ன? இவங்களுடைய ஸ்டேட் சிம்பிள் என்ன நமக்கே தெரியும், மீன். ஓகே, மீன் அப்படியே போட்டுருங்க பாருங்க, ஃபிஷ் ஆக்சுவலா. ஓகே, சோ இவங்களுடைய ஸ்டேட் சிம்பிள் என்னன்னா ஃபிஷ். எப்படி சார் அப்படின்னா இவங்களுடைய சங்ககால பாண்டியர்களுடைய இது இருக்கு இல்லையா, காயின்ஸ் இருக்கு இல்லையா. ஓகே, சோ இந்த காயின்ஸ்ல வந்து ஃபிஷ் சிம்பிள் இருக்கு. இதை வந்து பார்க்கும்போது சின்னமனூர் அப்படின்னு ஒன்று இருக்கு. சின்னமனூர் ஜமீன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு காமெடி கூட இருக்கு. சோ சின்னமனூர் ஜமீன் எனக்கு கண்டமனிடா ஏதோ ஒரு காமெடி வரும் தெரியுமா. சின்னமனூர் அப்படின்றது ரீசெண்டா கூட அதோடைய ஜமீன் இறந்துட்டாரு தெரியா, ரகுபதி. சோ சின்னமனூர் ஜமீன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஆனா சின்னமனூர் ஜமீன் கிடையாது, சின்னமனூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த சின்னமனூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியர்களுடைய நிறைய காயின்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? சின்னமனூர். ஓகே, it was a double fish or fish cake. It was a double fish. Okay, it was a double fish. ஓகே, அது சிம்பிள் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆக்சுவலா. ஃபைன். சோ இப்படி இருக்கக்கூடிய பாண்டியர்கள்ல இப்பதான் உங்களுக்கு விஷயம் வருது, எந்த பாண்டியர்கள் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சோ இதை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஓகே, பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சில ஃபேக்ட்ஸ் இருக்கு, இதை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா நெடியோன் அப்படின்ற பாண்டிய மன்னன். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். நெடியோன், ஃபர்ஸ்ட் பாண்டிய மன்னன் நேம் என்னன்னா நெடியோன். இவர் யார், எதுக்கு ஃபேமஸ்னா கடல் தெய்வத்திற்கு விழா எடுத்தவர் அப்படின்னு போடுங்க. He was the one who started a festival, okay, to celebrate. He was the one who started the festival to celebrate for the sea deity. கடல் தெய்வம், sea deity னா கடவுள், sea deity கடல் தெய்வத்திற்கு விழா எடுக்கிறார் நெடியோன். இவரை சத்திய விரதன் ஆர் சத்திய முனி அப்படின்னு சொல்லுவாங்க. Nedion, he was also called as Satyamuni. Nedion. He was also called as Satyamuni. Okay, or Satyaviradan. Nedion. Okay, இவரை பத்தி யார் சொல்லியிருக்காருன்னா நச்சினார் கினியர். நெடியோனை பத்தி நச்சினார் கினியர் சொல்லியிருக்காரு. நெடியோன் அப்படின்னாலே சி ஃபெஸ்டிவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல், சி தெய்வத்துக்கு, சி டெய்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சி டெய்டிக்கு ஓகே ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணது யாருன்னா நெடியோன். இவன் தான் ரொம்ப பெரிய பாண்டிய மன்னன். இவனை பத்தி ரெக்கார்ட் இருக்கு. நச்சினார் கினியர் அப்படின்றது இவரை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காரு. செகண்ட் ரூலர் யாருன்னா he was the one who celebrated. நான் நேற்று சொன்னேன் இல்லையா மூன்றாம் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மூன்றாம் சங்கத்தை பேட்ரானைசேஷன் பண்ணது யார் சார்னா முடன் திருமாறன். இவரை பத்தியும் குரூப் 2ல கொஸ்டின் வந்திருக்கு. முடன் திருமாறன். He was the one who patronized மூன்றாம் சங்கம், that is கடை சங்கம் அப்படின்றத முதல்ல ஆரம்பிச்சு அந்த பேட்ரானைசேஷன் பண்றது யாருன்னா முடன் திருமாறன். ஓகே, முதல்ல நெடியோன் வேற, நெடியோன் சி அப்படி வச்சுக்கோங்க. நெடியோன் நெய்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெடியோன் நெய்தல் சி. ஓகே, இங்கிலீஷ்ல லிங்க் பண்றதுக்காக சொல்றேன். நெடியோன் நெய்தல்ன்றது என்ன? கடலும் சார்ந்த இடம். அப்ப சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சி டெய்டி. இவர் யாரு? முடன் திருமாறன் அப்படின்றவங்க என்னன்னா வீரத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஆளு. பட் இவர் மூன்றாம் கடைச்சங்கம் அப்படின்றது மதுரையில நடந்துச்சு. அதோடைய தலைவர் யாருன்னா நக்கீரர். நான் நேற்றே சொல்லியிருக்கேன். இந்த கடைச்சங்கத்தை வந்து பார்க்கும்பொழுது பேட்ரானைசேஷன் பண்ணது முடன் திருமாறன். ஓகே, சோ இவரை பத்தி பேசுறது என்னன்னா தலவாய்புரம் செப்பேடுகள். தலவாய்புரம் செப்பேடு அப்படின்னா காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன். தமிழ்லயும் சொல்றேன், இங்கிலீஷ்லயும் சொல்றேன். காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன். நான் இங்கிலீஷ்ல தான் படிச்சேன், ஆனா பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஃபர் பண்ணி தமிழ்ல சொல்றேன் ஆக்சுவலா. ஓகே, சோ காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்.
காப்பர் பிளேஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ல செப்பு திருமேனிகள்னு சொல்லுவாங்க. தலவாய்ப்புறம் செப்பேடு யாரை பத்தி சொல்லுதுன்னா அந்த முடன் திருமாறனை பத்தி சொல்லுது. ஓகே, இவனுடைய டைம் பீரியட் என்ன அப்படின்னு சப்போஸ் கேட்டாங்கன்னா 300 to 360 வருஷம் வாழ்ந்துட்டான். 300 to 240 BCE. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். அது என்ன சார் பிசின்னு சொல்றீங்க, எல்லாம் ரிவர்ஸ்ல சொல்றீங்கன்னா, நீங்க எப்ப பிசின்னு படிக்கும் பொழுதும் பிசிஇ ஆர் பிசி அப்படின்னு படிக்கும் பொழுது ரிவர்ஸ்ல தான் படிக்க முடியும். ஓகே, இப்போ 300, 299, 298, 297, 296 ரிவர்ஸ்ல தான் படிக்கணும். ஓகே, ரிவர்ஸ் குரோனாலஜி தான் நீங்க போகணும், அதுதான் கரெக்ட். ஓகே, அப்போ இவன் 60 வருஷம் கிட்ட வாழ்ந்துருக்காரு. ஓகே, முடன் திருமாறன். ஓகே, இவர் ரொம்ப முக்கியமான ஆளு. அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் யாருன்னா இவர் தான். இந்த சமயத்துலதான் இப்ப தமிழர்கள், இப்ப ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இன்னைக்கு திராவிடான்ற பட்டம் வந்துருச்சு. ஆனா ஒரு காலத்துல தமிழர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நார்த் இந்தியாவில போயிட்டு, கெத்துன்றது என்ன அப்படின்னா நார்த் இந்தியாவில போயிட்டு இமயத்தை போய் அட்டாக் பண்ணும். இமயத்துல இருக்கக்கூடிய மன்னர்கள் ஆரிய மன்னர்கள் அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப சோழ மன்னன் தான் அவனுடைய புலிக்கோடி எடுத்துட்டு போய் அங்க நாட்டுவான். ஓகே, இப்ப சேர மன்னன் என்ன பண்ணிருப்பாங்க, இமயத்துல இருந்து கல் எடுத்துட்டு வருவான். ஓகே, இப்ப இந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இமயம் வரை சென்று அங்க இருக்கக்கூடிய ஆரிய மன்னர்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது டிஃபீட் பண்ணிருக்கான். தான் யாருன்றதை காமிக்கிறதுக்காக, தன்னுடைய கெத்தை காமிக்கிறதுக்காக. இப்ப கெத்து காமிக்கிறதுக்கு நம்ம சில பேர் இருப்போம்ல, எதனா ஒரு நம்ம கெத்தை காமிக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா போற வரவங்களாம் அடிப்போம்ல. சில பேர் பண்ணுவோம், இந்த காலேஜ்ல அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்கல்ல, எவனா ஏமாந்தவன் தான் அவனை போச்சு அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கெத்து காமிக்கிறது, இது கெத்து காமிக்கிறதுன்றதை விட தமிழர்கள் எந்த அளவுக்கு வீரத்துல ஃபேமஸ்னு தரணியக்கும் பரப்பணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்றாங்க. அதுல முதல்ல முயற்சி பண்ண, ஓகே நிறைய மன்னர்கள் முயற்சி பண்ணாலும் முதல்ல முயற்சி பண்ண ஒரு பாண்டிய மன்னன் ஒருத்தர் இருக்காரு. அவரை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இவர் பேர் தான் என்ன அப்படின்னா பாண்டியன். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். ஆரியம் அப்படின்னா ஆரியர்கள். Pandyan dynasty time period, it is going back since ages. Okay, but we are studying exclusively during Sangam period. Which ruler is famous? ஃபுல்லா படிக்கல ஐஸ்வர்யா, நம்ம ஃபுல்லா படிக்கவும் முடியாது. ஏன்னா பாண்டியர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்பையில இருந்துலாம் இருந்திருக்காங்க. நம்ம சங்கம் பீரியட்ல முக்கியமான மன்னர்களுடைய டைம் பீரியட் தான் படிக்கிறோம். எல்லாமே படிக்க முடியாது, படிக்கவும் வேண்டாம், இட்ஸ் இம்மெட்டீரியல். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எதுவோ அதை மட்டும் படிக்க போறோம், அதை மட்டும் ரிவைஸ் பண்ண போறோம், இதை வந்து மாட்டோம். சோ இந்த ரூலர், இப்ப நான் சொன்ன ரூலர் பேர் என்னன்னா ஆரிய படை கடந்த இங்கிலீஷ்ல டைப் பண்றதுல கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். He was not the one who was present during the period of நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாண்டியர்கள் அப்படின்னு பேர் வச்சிருந்தாலே இப்போ பாண்டிய மன்னர்ல நீங்க ஈஸியா வந்து பார்க்கும் பொழுது நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. ஓகேவா, நான் சொல்றேன் ஒவ்வொரு ரூலர்ஸ் பத்தி சொல்லும் போது அப்ப சொல்றேன். ஓகே, சோ இந்த ரூலர் யாருன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். He was the third ruler who defeated most of the North Indians. Okay, the Nerion time period என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it was during 4th century BCE. 4ஆம் நூற்றாண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி 4th century BCE. ஏன்னா அவர் எக்ஸ்க்ளூசிவா எத்தனை வருஷம் ரூல் பண்ணாருன்னு தெரியல, பட் he belongs to 4th century BCE. 4ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு முன்னாடி. ஓகே, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். நெக்ஸ்ட் ஒன் யார் சார் அப்படின்னா பாண்டியன் அறிவுடை நம்பி. பாண்டியன் ஒரு 5 ரூலர்ஸ் தான் இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. பாண்டியன் அறிவுடை நம்பி. அறிவுடை நம்பினா ரொம்ப சான்றோன்னு அர்த்தம், ரொம்ப அறிவாளி அவர். ஏன் அவர் அறிவாளின்னு சொல்றாங்கன்னா his time period was 3rd century BCE, that is 250 BCE. அந்த டைம் பீரியட்லயே நாட்டு மக்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரிட்டிஷ் பீரியட்ல நாம சொல்லுவோம் பிரிட்டிஷ் எஜுகேஷன் கொடுத்தாங்க, என்னத்த கொடுத்தாங்க. ஓகே, பிரிட்டிஷுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு பாண்டிய மன்னன் என்ன பண்றாருன்னா யோசிச்சு பாருங்க, இந்த டைம் பீரியட்ல கிரேக்கம் சைனா கூட அந்த அளவுக்கு டாமினன்ஸ் கிடையாது. ஓகே, சிந்து சமவெளி நம்ம சொல்லுவோம் மெசபடோமியா, இண்டஸ் வேலி, சைனீஸ், எஜிப்துன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இந்த மாதிரியான டைம் பீரியட்ல நம்ம இங்கெல்லாம் எஜுகேஷன் தான் படிக்கிறோம். நம்மளுடைய கீழடி சொல்றது தமிழர்களுக்கும் கீழடியோட டைம் பீரியட் என்னன்னா 900 BCE. சரி, 600 BCE புத்திசம் நார்த் இந்தியாவில் இருக்கும் பொழுது 600 BCE கீழடியும் வந்து ஃபேமஸ்.
கீழடியில மக்கள் வந்து பார்க்கும் பொழுது படிச்சிருக்காங்க, அவங்களுடைய எழுத்துக்கள்லாம் வந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய பாட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்கலாம் சொல்றாங்க இல்லையா. அப்போ 600 BC-லே ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகே, எந்த அளவுக்கு எஜுகேஷனுக்கு தமிழர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பாண்டிய மன்னன் யாருன்னா பாண்டியன் அறிவுடை நம்பி, பேரை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்ப கேட்பாங்க, பாண்டிய மன்னர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த பாண்டிய மன்னன் யாருன்னா பாண்டியன் அறிவுடை நம்பி. அதுக்கு முன்னாடி இருந்தவன் யார் சார்னா ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். ஏன்னா he was the one who defeated ஆரியா அப்படின்னா நார்த் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஆரியர்களை குறிக்கும். சோ நிறைய ஆரிய மன்னர்களை வந்து பார்க்கும்போது அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் யாருன்னா முடந்திருமாறன். he was the one who supported for this the third சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அண்ட் நெடியோன் அப்படின்ற சி டேட்டிக்கு வந்து பார்க்கும்பொழுது செலிப்ரேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய இன்னொரு ஃபெலோ யார் சார் அப்படின்னா இந்த பாண்டியன் அறிவுடை நம்பி நீங்க எழுதிக்கோங்க. he was also குழந்தை செல்வத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதாவது நம்ம படிக்கிறோம்ல, குழந்தைகள் வந்து ஒரு நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு நாட்டுடைய அடுத்த தூண்கள்னு படிக்கிறோம்ல. ஓகே, எல்லாரும் இந்நாட்டின் செல்வங்கள்ன்ற மாதிரி அடுத்த தூண்கள்ன்ற மாதிரி குழந்தைங்களுடைய முன்னேற்றத்திற்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் யாருன்னா பாண்டியன் அறிவுடை நம்பி. You see, such a rulers were existed in our Tamil Nadu, but we don't know, so fine. So பாண்டியன் அறிவுடை நம்பி. So he was the one who gave importance for education and also for the betterment for children. பாண்டியன் அறிவுடை நம்பி. நெக்ஸ்ட் யார் சார்னா இந்த ஆள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலையாலங்கானத்து. இது கொஞ்சம் தமிழ் பேரு, இதை நீங்க எழுதுறது கஷ்டமா இருக்கும், நீங்க வேணா தமிழ்ல வேணா எழுதிக்கோங்க. தலையாலங்கானத்து செருவென்ற ஓகே நெடுஞ்செழியன். செருவென்ற தலையாலங்கானம்னா அது ஒரு ஊர் பேர்ப்பா. அந்த இடத்துல ஒரு ஃபைட் ஒன்று நடந்துச்சு. தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். நீங்க எழுதிக்கோங்க, இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு நான் எழுதாமே இருக்கலாம். தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். This time period was 140 to 130 BCE. 140 to 130 BCE. தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் 140 to 130 BCE. ஓகே, ஒரு 10 வருஷம் ரூல் பண்ணியிருக்காரு. இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, இவன் தான் முதல்ல இந்த தமிழ்நாட்டுல, எப்பயுமே தமிழ்நாட்டுல இந்த சேர சோழ பாண்டியர்கள் அவங்களுக்குள்ளார பிரச்சனை பண்ணிப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் டைம் he was இந்த தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன்ற ஒரு சின்ன he was a young ruler. பட் இவனுக்கு ஆப்போனன்ட் யார் சார் அப்படின்னா பெரிய சேரா ரூலர் அண்ட் ஆல்சோ த சோழா ரூலர். இவங்க ரெண்டு பேரையுமே அவங்களுடைய கேபிட்டல் வரைக்கும் போய் அட்டாக் பண்றான். ஓகே, சோ எழுதிக்கோங்க. சோ இவன் யார் கூட வந்து பார்க்கும் பொழுது அதிகமா சண்டை போட்டிருக்கான் அப்படின்னா எழுதிக்கோங்க, சோழன் கோப்பெரும். there was a Chola ruler, his name was சோழன் கோப்பெரும் நற்கிள்ளி. சோழன் கோப்பெரும் நற்கிள்ளி, கிள்ளி வளவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோப்பெரும் நற்கிள்ளி. there was a Chola ruler called கோப்பெரும் நற்கிள்ளி அப்படின்ற ஒரு சோழா ரூலரையும் சேரன் இரும்புரை அப்படின்ற சேரா ரூலரையும் டிஃபீட் பண்ணிருக்காங்க. தமிழ்ல எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஜஸ்ட் இன்னொரு 2 ரூலர்ஸ் தான் முடிஞ்சிருச்சு பாண்டியன்ஸ். சங்கம் பீரியட்ல ரொம்ப முக்கியமான ஆளுங்க. சோ தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா he defeated a Chola ruler and also a சேரா ரூலர். சோழா ரூலர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா it was கோப்பெரும் நற்கிள்ளி. அந்த சேரா ரூலர் என்னன்னா he was இரும்புரை, சேரன் இரும்புரை. இங்க இவரை பத்தி எந்த இடத்துல சொல்றாங்க, யார் சொல்றா அப்படின்னா இதுதான் கொஷின்ஸ். ஓகே, சின்னமனூர் செப்பேடு, திருப்பியும் சின்னமனூர் செப்பேடு அப்படின்றது வருது. சின்னமனூர் செப்பேடு, சின்னமனூர் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்பீக்ஸ் அபவுட் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். சின்னமனூர் அடிக்கடி வரும், சின்னமனூர் செப்பேடு. ரெண்டு செப்பேடுகள் அடிக்கடி. தலவாய்புரம் அப்படின்றது ஒண்ணு, இன்னொன்னு சின்னமனூர். தலவாய்புரம் ஸ்பீக்ஸ் அபவுட் முடந்திருமாறன், the one who patronized the third சங்கம், and சின்னமனூர் செப்பேடு அப்படின்றது இவரை பத்தி பேசுவார். ஓகே, so this தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். ஓகே, பாண்டிய நெடுஞ்செழியன். And next, the last but not least, he was the real Pandian Neduncheliyan. The last ruler, the real Pandian Neduncheliyan, இவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும். இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்ட பாண்டியன் நெடுஞ்செழியன் இவர்தான். இவருடைய டைம் பீரியட்ல ட்ரேட் வாஸ் சோ குட். இதை நீங்க லிசன் பண்ணுங்க, இதை நீங்க எழுத தேவையில்ல. பாண்டியன் நெடுஞ்செழியன் referred whom the இளங்கோவடிகள் referred. ஓகே, இளங்கோவடிகள் சொன்ன பாண்டியன் நெடுஞ்செழியன் இவர்தான்.
இவரு சொல்லப்போனா மத்த பாண்டிய மன்னர்களோட நிறைய அதிகமாவே சீரும் சிறப்பு இருந்துச்சு. பிகாஸ் இவருடைய பீரியட்ல ஸ்ரீலங்கா வாஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஓகே, சோ நிறைய வாஸ் எக்ஸிபிட்டிங் கிரேட் வேலர்னஸ். நீதிக்கு ரொம்ப பேர் போன ஆள் தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனா என்னாச்சு, என்னதான் நீதிக்கு பேர் போன ஆளா இருந்தாலும் இவருடைய கோர்ட்ல அகஸ்டஸோடைய டிப்ளமேட்டே இருந்தாலும், ஓகே, சோ நிறைய வாரிய மன்னர்கள்லாம் டிஃபீட் பண்ணிருந்தாலும் இவர் பண்ண ஒரு சின்ன தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, கோவலனுக்கு தப்பான நீதியை கொடுத்துட்டார். கரெக்டா? அந்த கதை உங்களுக்கே தெரியும். கோவலன் மதுரைக்கு வரான் வணிகம் செய்யறதுக்காக. ஓகே, சோ தன்னுடைய மனைவியோடைய சிலம்பை வந்து வித்துட்டு வியாபாரம் பண்ண தான் வரான். ஓகே, ஆனா பட் இங்க என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, கண்ணகியுடைய சிலம்புல வந்து மாணிக்கம் இருக்கும். இந்த பாண்டிய மன்னனுடைய மனைவி உடைய சிலம்பு காணாம போயிடும். அந்த பொற்கோலனே திருடி வச்சிருப்பான். அது முத்துக்கள் இருக்கும். சோ இந்த பொற்கோலன் என்ன பண்ணுவான்னா நடுவில் கேம் விளையாடிக்குவான். பாண்டிய மன்னன் கிட்ட போய், ஐயா, கோவலன் எவனோ ஒருத்தர் இருக்கான், அவன் தான் வந்து ராணியோடைய சிலம்பு வச்சிருக்கான். ஓகே, சோ நீங்க அவன் தான் வந்து பார்க்கும்பொழுது ராணியோடைய சிலம்பை திருடி இருப்பாங்க ஐயா அப்படின்னும் போது, அது என்ன ஏது நீதி விசாரணை அப்படின்றது நடத்தணும். ஆனா நீதி விசாரணை நடத்தாங்க. ஓகே, the king used his arbitrary power. இதுதான் மேலை நாடுகள்ல ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, the king used his arbitrary power அப்படின்னும். பிரத்யேக தான் என்னது மனைவி யோசிக்கிறதே கிடையாது. மனைவியோடைய சிலம்ப தூக்குனான்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் பயங்கரமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு மதுரைக்கு பக்கத்துல கோவலன் பொட்டல் அப்படின்னு ஒரு இடம். இது ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா, சும்மா கதை சொல்ற மாதிரி இருக்கும், இதெல்லாம் கொஸ்டின் ஆக்சுவலா. கோவலன் பொட்டல் அப்படின்ற ஒரு இடம் மதுரையில. இந்த மதுரையில இருக்கக்கூடிய கோவலன் பொட்டல்ல தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த கோவலனை கழுத்து வெட்டிட்டாங்க. ஓகே, சோ தன்னுடைய கணவனுக்கு தப்பான நீதி கொடுத்துட்டான் அப்படின்ற கேள்விப்படக்கூடிய கண்ணகி மதுரைக்கு வரா, நீதி கேட்கிறா. ஓகே, சோ இந்த சிலப்பதிகாரத்துடைய கருத்தே தான் ஆக்சுவலா அரசியல் பிழைத்தோர் தரம் கூற்றாவதும் பாயிண்டா. ஓகே, அரசியல் பிழைத்தோனுக்கு அறம் கூற்றாவதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஆனா பட் இன்னைக்கு அரசியல் அப்படின்னா அறம் ஆப்போசிட் இருக்கு. ஒரு காலத்துல அரசியல் அறம் அப்படின்றது மீனிங்ஸா இருந்துச்சு. இப்போ இது ஆப்போசிட்டா இருக்கு. அரசியல் பிழைத்தோர் கரம் கூற்றாவதும் உரைசால் பக்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உளுந்து வந்து உருட்டும்ன்றதுலாம் நமக்கு சிலப்பதிகாரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோர் ஐடியாலஜி. வாட் இஸ் திஸ் ஊழ்வினை உளுந்து வந்து ஊட்டும்? ஓகே, ஊழ்வினைனா என்ன? யுவர் கர்மா. சிலப்பதிகாரம் ஆல்சோ ஸ்பீக்ஸ் யுவர் கர்மா, யுவர் ப்ரீவியஸ் பர்த். கர்மா அப்படின்றது தொடர்ந்து வரும் அப்படின்றாங்க. ஓகே, ஊழ்வினை ஃபேட் யூ கேனாட், நம்ம சொல்லுவோம்ல விதியை மதியால் வெல்லலாம். ஆனா அதுக்கும் வந்து பார்க்கும் பொழுது அதுவும் விதிதான் சொல்லுவோம்ல, விதியை யாராலும் வெல்ல முடியாது. அப்ப விதின்றது கர்மான்றது நம்ம தொடர்ந்துகிட்டே வரும். ஓகே, சோ இதை சொல்றது சிலப்பதிகாரம். சோ இந்த சிலப்பதிகாரத்துல தப்பான நீதி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னது யார் சார்னா இந்த பாண்டிய மன்னன் தான். அந்த பாண்டியன் தெரியும். ஓகே, சோ இவரை பத்தி தான் வந்து பார்க்கும் பொழுது கிரேக்க ரோமானியர்களும் இவரை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த பாண்டியர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இவர் நார்த் இந்தியாவில அதான் சொல்றது வட திசையெல்லாம் போய் ஜெயிச்சுலாம் இருக்காரு. சோ இதெல்லாம் பாண்டியர்களை பத்தி. பாண்டியர்கள் ஃபேமஸ் ஃபார் ட்ரேடு. சொல்ல போனா மெகஸ்தனஸ் என்ன சார் பாண்டிய நாட்டுல என்ன ஃபேமஸ்ன்னு சொன்னாங்கன்னா, பாண்டிய நாட்டுல நல்லா வந்து பார்க்கும்பொழுது ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே, விருந்தோம்பல் நல்லா இருக்கும். அப்ப சொல்லியிருக்காரு ஆக்சுவலா. இப்ப எப்படின்றது தெரியல. விருந்தோம்பல் வந்து நல்லா இருக்கும். இந்த மக்கள் வந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய வீட்டையும் சரி அவங்களுடைய வாழக்கூடிய இடங்களையும் நல்லா சீரும் சிறப்பா பாத்துக்கிறாங்க. அதாவது ஸ்வச் பாரத் அன்னைக்கே இருந்திருக்குன்றாரு அவர். ஏன்னா மக்கள் காலையில் நம்ம பண்றோம்ல, நம்ம வீட்டுல நாம பண்றோமான்னு தெரியல, நம்மளுடைய அம்மா நம்மளுடைய தாத்தா பாட்டிங்க பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. காலையில எழுந்திரிச்ச உடனே ஓகே, முதல்ல வீட்டுடைய இந்த தோட்டத்து கதவை திறப்பாங்க. ஓகே, தெற்கிருந்து வரும் காற்று தென்றல் காற்று, முதல்ல தென்றல் காற்று வரணும். ஓகேவா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய ஓகே கெட்ட காத்துலாம் வந்து தெரு வழியா போகணும், அதுக்கப்புறமா தோட்டத்து வழியா போகணும், அதுக்கப்புறமா தெருக்கதவை திறக்கணும், அதுக்கப்புறமா சாணி தெளிப்பாங்க, கோலம் போடுவாங்க. சோ காலையில வந்து பார்க்கும்பொழுது டெய்லி இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பண்ணிட்டு இருந்தோம் இல்ல நம்ம கிராமத்துல. நகரத்துல இப்ப நீங்க பார்க்க முடியாது. ஓகே, சோ இதெல்லாம் அன்னைக்கே வந்து பார்க்கும்பொழுது மெகஸ்தனஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மக்கள் தங்களுடைய வீட்டை மட்டும் இல்லாமல் தெருக்களையும் அலங்கரிச்சு வச்சிருக்காங்க, தோரணம் கட்டுறாங்க. அவங்க ரொம்ப வந்து பார்க்கும்பொழுது சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அவங்க கிட்ட கிரியேட் இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு வந்து தண்ணியை கூட நம்ம சொல்லுவோம், இப்போ தண்ணியை தூக்கி கூட நீ இப்ப எங்க வீட்டுலாம் நான் தெரியாதனமா இந்த மெட்ராஸ்ல இருந்து இப்ப சப்போஸ் தண்ணியை கடிச்சிட்டு குடிப்போம். ஓகே, இது வந்து மெட்ராஸ்ல எப்படின்னா கடிச்சிட்டு குடிக்கிறதுன்றது இன்னும் அது ஒரு விதமான நாகரிகம். ஆனா ஒரு காலத்துல தண்ணியை தூக்கி குடிக்கணும். இப்பயும் வீட்டுக்கு போனா தண்ணியை தூக்கி குடிக்கல அப்படின்னு திட்டுவாங்க. ஓகேவா? சோ மெகஸ்தனஸ் ரெக்கார்ட் பண்றாரு, இந்த மக்கள் தூய்மைக்கும்
ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த விருந்தோம்பலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எந்த விதமான தூய்மை அப்படின்னா, இந்த மக்கள் ஓகே அதிகமா வீட்டுக்கு வரவங்க யாரா இருந்தாலும், அன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாம் திண்ணை இருக்கும், இன்னைக்கெல்லாம் கிடையாது, இன்னைக்கு வீடே கிடையாது, அது வேற விஷயம். இந்த திண்ணைகள்லாம் உட்கார வைப்பாங்க. யாரா இருந்தாலும் வழிபோக்கர்கள் யாரா இருந்தாலும் இவங்களுக்கு மோர் கொடுப்பாங்க. ஓகே, சோ இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றது அன்னைக்கு டீ காஃபி எல்லாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி காஃபி குடிக்கலாம் கேட்க கூடாது. காஃபி டீ எல்லாம் பின்னாடி, இதெல்லாம் இட்ஸ் ஆல் ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது நீங்க நினைச்சுக்காங்க, அந்த காலத்துல நம்ம ஊர்ல வந்தா இளநீ கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, இல்லைன்னா மாடு இருக்கும். இப்ப நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல டெய்ரி டெவலப்மெண்ட், சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே ஓகே டொமஸ்டிகேஷன் டெய்ரி டெவலப்மெண்ட் அப்படின்றதுலாம் பால் கறந்து இன்னும் அதை யூஸ் பண்ணிருக்காங்க, அதோடைய பை ப்ராடக்ட்ன்றதுலாம் எவிடன்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் நாமளும் நம்ம காலத்துலாம் வந்து நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, மோர் இல்லையா அப்படின்னா பால் இருக்குல்ல, காய்ச்சிய பால்ல தேனை வந்து பார்க்கும்போது கலந்து கொடுப்பாங்க, அது உடம்புக்கு ரொம்ப ஊட்டம். இதெல்லாம் நான் சொல்லல, புறநானூறுல சொல்றாங்க, மெஹஸ்டர் சொல்றாரு. புறநானூறுல தமிழ்நாட்டுல அப்பயே பாருங்க, தமிழ் 68 ஐட்டம் சாப்பாட்டுக்கு வச்சிருக்கான். புறநானூறு சொல்லுதுங்க, தமிழர்கள் 10 விதமான ஆடைகளை அணிகிறார்கள், 10 types of dresses. புறநானூறு says that தமிழர்கள் 28 விதமான அணிகலன்களை அணிகிறார்கள். புறநானூறு says தமிழர்கள், அப்ப கூட பாருங்க, முதல்ல சாப்பாடு தான், 67 விதமான உணவு வகைகளை வந்து பார்க்கும்போது தமிழர்கள் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிடுறாங்க. முறுக்குலாம் அப்பயே வந்துச்சு போல. ஓகே, சோ இந்த மாதிரிதான் நம்ம ஆளுங்க வாழ்ந்துருக்காங்க. நீங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, இதெல்லாம் இருக்கும். ஸோ these are all the record, these are all. நான் ஏன் இதெல்லாம் போஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ஐ எம் நாட் போஸ்டிங், இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. ஸோ இதுதான் பாண்டியர்களுடைய சிறப்பு. ஸோ பாண்டியர்களை பத்தி இதை தவிர்த்து கேட்கறதுக்கு வேற வழி எதுவும் கிடையாது. ஓகேவா? காட் இட்? யார் பார்த்து கிளாஸ் முடியும் போது வந்து ஜாயின் பண்றது? ஐபேட்லாம் அடுத்த கிளாஸ் சீக்கிரமா வந்துடணும். ஓகே, நீ கிளாஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஆக்சுவலா, ஏன்னா கரெக்டா டைமுக்கு டைம். ஸோ ஃபர்ஸ்ட் பாண்டியனை பத்தி எதனா டவுட்டா, வேற எதனா டவுட்டா? இது மேக்ஸிமம் இதான் வரும், மற்றபடிலாம் சங்க காலத்துல ரொம்ப டீப்பாலாம் மெயின்ஸுக்கு வேணா படிக்கலாம், பட் இப்போ அது தேவையில்லை. பாண்டியர்களை பத்தி எதனா டவுட்னா கேளுங்க. நெக்ஸ்ட் we will go to the சோலாஸ். சார் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. இந்த 2 தலைநகரங்கள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முதல்ல கொற்கை அப்படின்றது தலைநகரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா கடலுக்கு பக்கத்துல, போர்ட் பக்கத்துல இருக்கிறதுல கொற்கை தலைநகரம்ன்றாங்க. ஆனா பட் அதிகமா கடலால சீற்றம் ஏற்படும் பொழுது அதோடைய நேச்சர் மாறுது, அதனால தலைநகரம் உள்ளார இப்ப இருக்கக்கூடிய மதுரைக்கு மாறுதுன்னு தான் சொல்றாங்க. இதை வந்து நம்ம இது கூட இப்போ கனெக்ட் பண்ண முடியுமா சார்? இப்போ நிறைய இதுல வந்து 2 தலைநகரங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணலாம், பட் பிரிலிம்ஸ்ல அப்படி கேட்க மாட்டோம். கனெக்ட் இல்ல ஜஸ்ட் ஒரு இதுக்காக கேட்கறேன் சார். கனெக்ட் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். இப்ப சென்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இதெல்லாம் பிரிட்டிஷ் பீரியடோட இன்ஃபுளுன்ஸ். சென்னை, யூ டேக் சென்னை அப்படின்றது 500 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒண்ணுமே கிடையாது. 300 வருஷம் பிரிட்டிஷ்க்கு அப்புறமா பிரிட்டிஷ் என்ன பண்றானுங்க, அவங்க கொள்ளடிக்கிறதுக்கு அவங்களுடைய தலைநகர் கோஸ்டல் ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கும். ஏன்னா அப்பதான் சீக்கிரமா கொள்ளடிச்சுட்டு ஓடி போயிடலாம். ஓகே, சோ அது வந்து பார்க்கும்போது அதனால வந்து பார்க்கும்போது பிரிட்டிஷ் இந்த மாதிரியான தலைநகர், அவங்களுடைய தலைநகரம் அவங்க கோர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது கடல் பக்கத்துல தான் இருக்கும். ஓகே, ஃபைன். Totally there are many rulers, but I am saying only some important rulers which are important for your prelims. நிறைய பேர் இருக்காங்க, பாண்டிய மன்னர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மன்னர்கள் இருக்காங்க. ஆனா பட் அவங்க பேர்லாம் வேண்டாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி டீச் பண்றோம் பாருங்க. இவங்க எல்லாம் வெள்ள தெரிஞ்சவங்கன்றதுல அவங்க பேரை சொல்றேன். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் சோழர்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சொல்லுங்க மக்களே. ஃபர்ஸ்ட் நானே சொல்லிட்டு இருந்தா போர் அடிக்குது, என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும், எனக்கு தெரியும். கமான், சோழர்களை பத்தி சொல்லுங்க பார்ப்போம். சோலாஸ். உறையூர், சரி. மோகனப்பிரியா சொல்லியிருக்கீங்க உறையூர் அப்படிங்க. தென் ராஜராஜ சோழன் தெரியும், கடல் படையில மிக சிறந்து விளங்குவர்கள் சார். வெரி குட், ஃபைன். ராஜராஜ சோழன், கல்லணை, காவிரி பூப்பட்டினம், டைகர் சிம்பிள். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பிள்ளைங்க வந்து பார்க்கும்போது டைனோசர் சிம்பிள்லாம் சொல்லுவோம். சார் சோழ மண்டல் தான் பெரம்பலூர் இருக்கு. ஓகே, எங்க ஊர்ல டைனோசர் இருக்கு, டைனோசர் முட்டை இருக்கு சார். நாங்கெல்லாம் டைனோசரே சிம்பிளா வச்சிருந்தோம். அடிக்கடி பசங்கிட்ட கூட சொல்லுவோம். ஆக்சுவலா சோழர்களுடைய சிம்பிள் என்னன்னா புலி. ஆனா பட் சில பேர் அப்பயே டைனோசர்னுவாங்க. சீரியஸாவே டைனோசர் முட்டை அப்படின்றது
உண்மை இல்லை, பட் பார்ப்போம். டெம்பிள் ஆர்கிடெக்சர், புகார் போர்ட், ஷோர் டெம்பிள் சோழாஸ் இலக்கணா, பிகே. ஷோர் டெம்பிள் பல்லவாஸ். பொன்னியின் செல்வன் நிறைய படிப்பீங்க போல, மோகன பிரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்ப நான் ஒரு விஷயத்த நடத்துவேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப சோழர்களை பத்தி நடத்தும்போது ஐ வில் ரெஃபர் மிஸ்டர் நீலகண்ட சாஸ்திரி, ஏன்னா அவர் தான் மிகப்பெரிய ஜீனியஸ். சார் என்ன நீங்க வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி நம்மளுடைய அது பேர் என்னங்க, அது பொன்னியின் செல்வன்ல இதை சொல்லியிருக்காரு, இது நீங்க அதை சொல்லவே இல்லையே, இந்த பாயிண்ட் நீங்க சொல்லவே இல்லையே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாமெல்லாம் சிவில் சர்வீஸ் படிக்கிறோம். ஹிஸ்டரி சப்ஜெக்ட் எப்பயுமே இன்டெலெக்சுவல் சப்ஜெக்ட், ஆக்சுவலா அனலைசிஸ் சப்ஜெக்ட். உண்மை எதுவோ அந்த உண்மையை இது எஸ் ஆர் நோ அப்படின்றத அனலைஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் எழுதினது என்ன சார் அப்படின்னா, வரலாற்றை பேஸ் பண்ணி எழுதக்கூடிய புதினம், ஃபிக்ஷன். அது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். எப்பவுமே இப்போ ஃபிக்ஷனை பார்த்து அதை ரெஃபர் பண்ணவே கூடாது. இப்ப கல்கிக்கு இப்ப பாண்டியன் இப்ப எடுத்துக்கோங்க, பார்த்திபன் கனவு ஆர் சிவகாமி சபதம் எடுத்துக்கோங்க. சிவகாமி சபதம் அப்படின்றது சீரியஸா சிவகாமின்ற கேரக்டர் இருந்ததா இல்லையான்றதே ஒரு டவுட் தான். ஓகே, ஆனா பட் அதுல எது உண்மை அப்படின்னா, புலிகேசிக்கும் புலிகேசி இரண்டாம் புலிகேசிக்கும் நம்மளுடைய பல்லவ மன்னர்களுக்கும் சண்டை நடந்ததுன்றது உண்மை. ஆனா பட் அதுல சிவகாமி கதையை இன்க்ளூட் பண்ண பாத்தியா, அது ஃபிக்ஷன். அப்போ எப்பயுமே ஃபிக்ஷன் அப்படின்றது தனி, கதைன்றது தனி. ஓகே, வாட் இஸ் சப்ஜெக்ட்ன்றது வேற. அப்ப நம்ம படிச்சோம். ஓகே, இப்ப இவர் வந்து சேர மன்னன், இப்ப பாண்டிய மன்னனை பார்த்தோம். ஓகே, தலவாய்ப்புறம் செப்பேடு அப்படின்றது முடந்திருமாறனை பத்தி சொல்லுதுன்னு படிச்சோம். அப்போ டாக்குமெண்ட் இருக்குன்னா ரெஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, சின்னமனூர் செப்பேடு இவரை பத்தி பேசுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது உண்மை. பட் நான் வந்து பார்க்கும் பொழுது அலெக்சாண்டர் வந்து உலகத்தையே பிடித்து விட்டார் அப்படின்னா அது கிடையாது. அது இப்பெல்லாம் பார்த்தா அது பொய். சோ ஃபிக்ஷன் வேற, சீரியஸா சப்ஜெக்ட் வேற, அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம்னா, சோழர்களை பத்தி யதார்த்தமான சில விஷயங்களை பார்க்க போறோம். அந்த சோழர்களை எப்படி கொஸ்டின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சோழர்களை பத்தி எப்படி கேட்பாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ சோழாஸ், சோழர்கள் ஆர் சோழாஸ். ஓகே, இந்த சோழாஸ் அப்படின்னும் பொழுது இவங்க ரூல் பண்ண இடம் இவர் காவிரி பேசின், காவிரி ரிவர் பேசின். காவிரி ரிவர் பேசின். இந்த காவிரி ஒரிஜின் ஆகிற இடம், காவிரி நதி எங்கப்பா ஒரிஜினேட் ஆகுது? குடகு. குடகு, வெரி குட். குடகு மலை. குடகு இஸ் நதிங் பட் கூர்க். ஓகே, காவிரி ஒரிஜின் குடகு மலை. காற்றில் வரும் பாட்டு கேக்குதானா, பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. குடகு, கூர்க், குடகு மலை. ஓகே, குடகு மலை. இந்த குடகு மலையில தான் காவிரி ஒரிஜினேட் ஆகுது. ஓகேவா, ஃபைன். ஸோ பிரம்மகிரி ஹில்ஸ். ஓகே, பிரம்மகிரி ஹில்ஸ். பட் காவிரி பிளெயின் ரீஜன், இது எந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது கடல்ல கிடக்குது அப்படின்னா அந்த ஒரிஜினல் சோழ மண்டலம். ஓகே, ஸோ ஒரிஜினல் சோழ மண்டலம் அப்படின்றது நம்மளுடைய சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம், இந்த பக்கம் திருச்சி. ஸோ அப்படியே ஒரிஜினல் சோழ, இதான் சோழாஸோடைய பேஸ். சோழர்களுடைய ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் தலைநகரம் என்னன்னா உறையூர். திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய உறையூர், நாட் துறையூர், இட் இஸ் உறையூர். உறையூர் தான் அவங்களுடைய கேபிட்டல். இவங்களுடைய சிம்பிள், ஸ்டேட் சிம்பிள் என்னன்னா டைகர். ஓகே, டைகர். அண்ட் இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிடையாது, எப்பயுமே டைகர் தான். அண்ட் இவங்களுடைய போர்ட் என்னன்னா புகார். சில பேர் சொல்றாங்க புகார்ன்றது அவங்களுடைய தலைநகரமாகவும் ஒரு காலத்துல இருந்துச்சு. as he said, பாண்டியர்களுக்கு இல்லையா 2 தலைநகரம்ன்ற மாதிரி இவங்களும் அவங்களுடைய தலைநகர் புகார் ஆர் காவிரி. புகார பூம்புகார்னு சொல்லுவாங்க, ஆர் காவேரி பூம்பட்டினம். காவேரி பூம்பட்டினம். சோழர்கள் எதுக்கு சார் ஃபேமஸ்? சோழர்கள் நேவிக்கு ஃபேமஸ். எப்படி பாண்டியர்கள் வீரத்துக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லணும், சோழர்களும் வீரத்துக்கு ஃபேமஸ், நேவிக்கு ஃபேமஸ். கப்பல் படையே வச்சிடலாம், ரெக்கார்டு இதெல்லாம். பே ஆஃப் பெங்கால்ல டாமினேட் பண்ணுவாங்க சோழாஸ். இப்ப இல்ல, 2000 வருஷம். பே ஆஃப் பெங்கால், நேரு கூட சொல்லுவார், பே ஆஃப் பெங்கால் வாஸ் த லேக் ஆஃப் சோழாஸ். வங்காள வரிகுடா சோழர்களின் ஏரி அப்படின்னு யார் சொல்றா? இது ஒரு ஸ்டேட். யார் சொன்னாரு? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாரு? பே ஆஃப் பெங்கால், பே ஆஃப் பெங்கால் was the lake of Cholas. Was the lake of Cholas. Bay of Bengal was the lake of Cholas. வங்காள வரிகுடா சோழர்களின் ஏரி. ஜவஹர்லால் நேரு. எந்த புக்ல சொல்லியிருக்காருன்னு கேட்பாங்க. 2 புக்கு கொடுத்துருவான். Glimpses of World History or Discovery of India. Discovery of Indiaன்ற புக்ல, Discovery of India அப்படின்ற புக்ல, Discovery of India அப்படின்ற புக்ல கேட்பாங்க. ஓகே, கொடுத்துருக்காரு. அப்ப சோழர்கள் நேவிக்கு ஃபேமஸ், சோழர்கள் சோத்துக்கு ஃபேமஸ், ஃபெர்டைல் சாயில் ஃபேமஸ்.
ஃபர்டைல் சாயில், நல்ல சிறப்பான செல்வ செழிப்பு, நல்ல நல்ல அதாவது சும்மா நெல்மணிகளை போட்டாலே வந்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய பயிர் வரக்கூடிய செழிப்பான இடத்துக்கு சோழர்கள் வந்து பார்க்கும்போது ஃபேமஸ். அண்ட் சோழர்களும் காட்டன் ட்ரேடுக்கு ஃபேமஸ். நான் பாண்டியர்கள் எப்படி சொன்னா சோழர்களும் காட்டன் ட்ரேடுக்கு ஃபேமஸ். The Greeks and Romans, they learned the shipbuilding industry from Cholasன்றான். அப்படின்னா என்ன? கப்பல் கட்டுமானத்தை, கப்பல் எப்படி கட்டணும்னு கிரேக்கர்களும் ரோமானியர்களும் யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க? சோழர்கள் கிட்ட கத்துக்கிட்டாங்க. The shipbuilding industries, the shipbuilding industries, the shipbuilding industries. The Greeks and Romans, they learned shipbuilding. Okay, yeah. It is also, yeah, by observing turtles. Okay, so turtles மூலமா ஆமைகளை பார்த்து சி நேவிகேஷன் வந்து பார்க்கும் பொழுது இன்னும் சோழர்களுடைய இதெல்லாம் நிறைய இருக்கு, நம்ம படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சோழன் அப்படின்னும் பொழுது சோழர்கள் தங்களை எப்படி சொல்லிப்பாங்க? பொதுவாகவே சோழ மன்னர்கள் தங்களுக்கு பின்னாடி அடைமொழி வச்சுப்பாங்க. கிள்ளி அப்படின்னு பேரு, நாட் கில்லி. இட் இஸ் நாட் கில்லி, இட் இஸ் கிள்ளி. கிள்ளி வளவன் அப்படின்ற பேரு. கிள்ளி, கிள்ளிக்கு அப்புறமா வளவன், இது ரெண்டுமே தனித்தனியான வார்த்தை. கிள்ளி, வளவன், செம்பியன். செம்பு ரொம்ப ஸ்ட்ராங், செம்பியன் செம்பு மாதிரி ஸ்ட்ராங்கா. செம்பியன், செம்பியன் மாதேவி. No, you see the word, try to interconnect. And also சென்னி. சென்னி அப்படின்னா என்னன்னா தலைன்னு அர்த்தம். ஒரு ஒரு நம்ம உடம்புக்கு தலை இல்லைன்னா நம்ம ஒன்றும் முண்டம் தானே. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சென்னி, சென்னி அப்படின்னா கெத்து, லீடர்னு அர்த்தம். சென்னி, ஸோ சென்னி, செம்பியன், வளவன், கிள்ளி, இது எல்லாமே சோழர்கள் தங்களுக்கு பின்னாடி யூஸ் பண்ணிக்கக்கூடிய அடைமொழி, பாம்பஸ் ஸ்டேட்டஸ். ஓகேவா, ஃபைன். அப்போ ஃபர்ஸ்ட் த மோஸ்ட் ஃபேமஸ் சோழா கரிகாலன். இவனுடைய டைம் பீரியட் எப்பன்னா 325 பிசி, 4வது நூற்றாண்டுல வந்துட்டான். 325 பிசில இருந்து ஓகே 75 வருஷம் வந்திருக்காரு. 250. இப்ப கரிகால சோழன் கேட்கும் போது உங்களுக்கு அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். சம்மன் please tell me what you know about கரிகால சோழன். யார் அவர்? கல்லணை கட்டிட்டார் சார். கல்லணையை கட்டிட்டாரா? வெரி குட், ஃபைன். சார் அவர் இந்த வெண்ணி போர்ல வந்து சேரர்களையும் பாண்டியர்களையும் தோற்கடிச்சிருக்காங்க. வெரி குட். சோ இந்த வெண்ணி போர்ன்றதான் क्वेश्चन ஆக்சுவலா. அதான் அந்த பாயிண்ட் தான் எதிர்பார்த்தேன். வெரி குட், தேங்க் யூ. கல்லணை அப்படின்றது ஒரு क्वेश्चन. கல்லணை அப்படின்றது கட்டணும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. காவிரி பிரச்சனையுடைய பிரச்சனை அப்ப சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் மாலா தீரும். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, ஆக்சுவலா அன்மியூட்ல. இந்த கல்லணை அப்படின்னு நீங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல காவிரி பிரச்சனையை பத்தி படிக்கிறோம். இந்த காவிரி பிரச்சனைன்றது இப்போதைய பிரச்சனை கிடையாது. இது பல காலமா பல நூற்றாண்டுகளா இருக்கக்கூடிய பிரச்சனை தான் காவிரி பிரச்சனை. அது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல. ஏன் காவிரி பிரச்சனை வருது? எப்பயுமே தமிழ்நாட்டை இப்ப கன்னடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னடத்தை கர்நாடகாவை ராக்கி நாடுன்னுவோம், தமிழ்நாட்டை அக்கி நாடுன்னுவோம். கன்னடத்துல அதான் பேரு, அக்கி நாடு அப்படின்னுவோம். அக்கினானா அந்த நாடு எங்க இருக்கு அப்படின்னா யோசிக்க கூடாது. அக்கினா அரிசி, அரிசிக்கு ஃபேமஸ் தமிழ்நாடு. கர்நாடகா ராக்கி நாடு. ஓகே, ராக்கி. சோ இந்த மாதிரியான சிறுதானியங்கள் கர்நாடகால இந்த ராகி சிறுதானியங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அங்க பேசிக்கலி மலைநாடு, மலையில சிறுதானியங்கள் நல்லா விளைவிக்கிறாங்க. ஒரு காலத்துல மலைநாடு. ஆனா பட் தமிழ்நாடு ஓகே, சோ காட்டை அழித்து கழனி ஆக்கின்ற மாதிரி பிளெயின் ரீஜியன்றதால பிளெயின் ரீஜன் நீங்க ஈஸியா அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த காலத்துல இப்ப அந்த காலம் இந்த சென்ஸ் 3000 வருஷத்துக்கு 2500 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவை ரூல் பண்ண சிறு மன்னர்களுக்கும், அதாவது இந்த மைசூர் ரீஜன் ஆண்ட மைசூர், மாண்டியா இந்த ரீஜியன் ஆளக்கூடிய மன்னர்களுக்கும் தமிழக மன்னர்களுக்குமே பிரச்சனை அரசியல் ரீதியா வருது. என்னத்துக்கு பிரச்சனைனா தண்ணிக்கு தான் பிரச்சனை. அவன் தண்ணி அப்பயே என்ன பண்றான்னா அதாவது எக்ஸாக்ட்லி நடக்கிறது என்னன்னா 400 பிசி கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா ஓகே கரிகால சோழன் ஆட்சிக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம். கரிகால சோழன் ஆட்சிக்கு வர்றது என்னன்னா அவர் சின்ன வயசுல ஆட்சிக்கு வருவார். அவருடைய அப்பாவை வந்து பார்க்கும்போது கொன்றுவாங்க. ஸோ இவர் ஜெயில வந்து இவருடைய எதிரிகள் அடைச்சு வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஜெயில இருந்து இவர் எஸ்கேப் ஆயிடுவாரு. ஓகே, ஸோ சென்னி அப்படின்ற போர்ல சென்னி போர் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். சென்னி இந்த வெண்ணி. ஓகே, ஸோ இந்த போர்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது சேரர்களையும் பாண்டியர்களையும் டிஃபீட் பண்ணுவார். ஸோ இப்படிதான் கரிகாலன் வருவார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல
எதிரியோடைய இவருக்கு கரிகாலன் ஏன் பேர், இவருக்கு ஆக்சுவலா வந்து திருமாவளவன் அப்படின்றதான் பேரு. ஓகே, திருமாவளவன் அப்படின்றது இவருடைய பேர். இவருக்கு கரிகாலன்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு சண்டையில என்ன ஆகும் அப்படின்னா, தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றும் பொழுது தீக்கரையாயிடும். சோ தீயில இருந்து தன்னுடைய மக்களை காப்பாற்றும் பொழுது இவருடைய காலில் எரிஞ்சிடும். சோ அதனால கரிய காலை உடையவன்றதால கரிகாலன் அப்படின்ற பேர் பின்னாடி வந்துச்சு. கரி அப்படின்றது பிளாக் குறிக்கும். சோ கரிகாலன் அப்படின்றது இப்படிதான் பேர் வந்துச்சு. பட் இவருக்கு பேரு திருமாவளவன் அப்படின்றது இருக்கு. சோ இவருடைய பீரியட்ல இவர் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு ஸ்ரீலங்கா எப்பவுமே சோழர்களுடைய பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹிஸ்டரியில பாண்டியர்கள் எப்பவுமே ஸ்ரீலங்கன் ரூலர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பட் சோழர்கள் ஸ்ரீலங்கன் ரூலர்ஸ் கூட எனிமீஸா இருப்பாங்க. அதனாலதான் பிரபாகரன் அவர்கள் திரு மேதகு இந்த விடுதலை புலிகளுடைய தலைவர், எல்டிடியோடைய தலைவர் பிரபாகரன் அப்படின்றவர் சோழர்களுடைய சிம்பிளான புலிய சிம்பிளா வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சோழர்கள் காலங்காலமாவே சிங்களர்கள் கூட பிரச்சனை பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு காரணத்தால, ஏன்னா கரிகாலன் அப்பயே வந்து பார்க்கும்போது கலிகாரன் மட்டும் இல்லை, இலாரன் அப்படின்னு ஒரு மன்னன். சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்க்கும்போது ஸ்ரீலங்காவை ரூல் பண்ணிருக்காங்க. ஓகே, முக்கியமா இந்த இலாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன், இலாரா அப்படின்னு பேரு, அவன் ஸ்ரீலங்காவை 50 வருஷம் அவன் கண்ட்ரோல் வச்சிருந்திருக்கான். அப்ப தமிழர்கள் அன்னைக்கே வந்து பார்க்கும்பொழுது ஸ்ரீலங்காவுடைய மலைநாட்டுல, ஸ்ரீலங்காவுடைய நார்த்தன் ரீஜன்ல டாமினண்டாவே இருந்திருக்காங்க. அண்ட் நிறைய ஸ்ரீலங்கால தமிழர்கள் இருந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சோ இந்த கரிகாலன் ஸ்ரீலங்காவை டிஃபீட் பண்ணும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகளை கொண்டுதான் என்ன பண்றான் அப்படின்னா கல்லணையை கட்டினான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கல்லணை கட்டினதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கர்நாடகால இந்த காவிரி ஒரிஜினேட் ஆகக்கூடிய அந்த ரீஜன்ல அங்க இருக்கக்கூடிய கர்நாடகா ரூலர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, கல்லணைக்கு, அதாவது காவிரியை வந்து பார்க்கும் பொழுது தடுப்பணை பண்றாங்க. சோ காவிரியை அங்கேயே நீங்க அணை கட்டினீங்க அப்படின்னா இன்னும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரக்கூடாது அப்படின்ற ஒரு கெட்டணம் அவங்களுக்கு. சோ அதனால நீ முந்திக்கிறதுக்கு பதில் நான் முந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பயே என்ன பண்றாரு அப்படின்னா, உலகத்திலேயே ஓகே இன்டர்லாக்கிங் பேட்டர்ன், ஓகே லைம்ஸ்டோன் சுண்ணாம்பை கொண்டு இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் வச்சு கட்டப்பட்ட 2400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு அணை கல்லணை. அது இன்னமும் உடையாம தான் இருக்கு. அதான் அல்டிமேட். ஆனா பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சின்ன சின்ன அணைகள்லாம் உடஞ்சிருச்சு. அப்போ யூ திங்க் த வாட் கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் மார்வல் தட் அவர் ancestors possessed. ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் இன்டர்லாக்கிங் பேட்டர்னுங்க. ஓகே, இன்டர்லாக்கிங் பேட்டர்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கல்லு இன்னொரு கல்லு மேல அடுக்கி வைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் வித் லைம்ஸ்டோன். சுண்ணாம்பு தான் இருக்கிறதுல. ஒரு சுண்ணாம்பு 2500 வருஷமா வந்து ஒரு காவிரி நதின்றது பயங்கரமான நதி. அது ஆக்சுவலா எவ்வளவோ சுழல் இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸா வரும். அதுவும் மழை பெய்யுற காலத்துலாம் பாத்தீங்கன்னா காவிரி வேற லெவல்ல இருக்கும். காவிரியில வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும், ஆனா காவிரியில இறங்கினா அதோட டேஞ்சர், அது இறங்கி குளிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலா ரொம்ப மோசமான ஒரு நதி. ஆனா அந்த நதியை வந்து பார்க்கும் பொழுது இன்னும் மக்கள் அதனால எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லணையை கட்டணும்ன்ற அறிவு தமிழனுக்கு 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. டினோ கேஎஸ்ஆர் டேம், கிருஷ்ணராஜ சாகர் டேம், அது கட்டினது 1924. யூ சி த கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ். ஓகே, எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்க தமிழ். இதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணல, உண்மை, இது யதார்த்தம். ஸோ கரிகாலன் ஃபேமஸ் ஃபார் திஸ் ஒன். அண்ட் வெண்ணி போர் அப்படின்றது இவருடைய ஒரிஜினல் நேம் என்ன, திருமாவளவன். ஓகே, அண்ட் திருமாவளவன். சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருமாவளவன். அண்ட் இவருடைய போர் வெண்ணி அப்படின்ற போர்ல ரொம்ப ஃபேமஸ். வெண்ணி பேட்டில், தி பேட்டில் ஆஃப் வெண்ணி. ஓகே, தி பேட்டில் ஆஃப் வெண்ணி. இவன் தான் வடநாட்டுல இமயத்துல, அதாவது வடநாட்டில் சில பேர் இமயம்னு சொல்லும் பொழுது சிக்கிம் ரீஜன்ல சொல்றாங்க. ஏன் சிக்கிம் ரீஜன் சொல்றாங்கன்னா, இந்த சிக்கிம்ல இருக்கக்கூடிய இமாலயன் ரீஜியன்ல there was something called as சோலா பாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. பேருங்க, அது நார்த் இந்தியன்ஸுக்கு சோலாஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவன் ஏன் சோலா பாஸ்ன்னு வச்சிருக்கான்னா, ஒரு காலத்துல இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சிக்கிம் பூட்டான் ரீஜன் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல புலிக்கொடினா என்ன, தன்னுடைய ஸ்டேட் சிம்பிள் டைகர் சிம்பிளை வந்து பார்க்கும் பொழுது இந்த புலி பிளாக், டைகர் பிளாக். ஓகே, சோ தன்னுடைய புலிக்கொடியை அங்க நட்டு வந்திருக்காரு. இது ஃபேமஸ். ஓகே, அண்ட் மற்ற ரூலர்ஸ்லாம் யாருன்னா, the great கில்லி வலவன். there was another ruler called கில்லி வலவன். ஓகே, கில்லி வலவன் அண்ட் நலங்கில்லி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கில்லின்ற வார்த்தை the cholas used to use it. அண்ட் இங்க இன்னொரு சோழா வராரு, இவர் பேர் தான் என்னன்னா கோப்பெருஞ்சோழன் அப்படின்றவர் யாருன்னா, இவருக்கும் எந்த புலவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கோப்பெருஞ்சோழனுக்கும் எந்த புலவர்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு சொல்றாங்க.
வெரி குட். கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார். ஆக்சுவலா என்ன ஒரு பிரச்சனைனா, கோப்பெருஞ்சோழனுடைய மகன்களே என்ன பண்ணுவாங்க, அவரை எதிர்ப்பாங்க. கோப்பெருஞ்சோழனுடைய மகன்களே அப்பாவை எதிர்ப்பாங்க. இது அவருக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். என்னடா சொந்த மகனே தங்களை எதிர்க்கிறாங்களே, ஆட்சிக்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, பாயிண்ட் ஆஃப் டைம்ல போர்க்களத்துல இறந்துருவார். அப்படி இறக்கும் பொழுது இவருக்கும் பிசிராந்தையாருக்கும் ரொம்ப உரையாடல்கள் அதிகமா இருக்கும். ஓகே, இந்த ஓலை முதலாக உரையாடல்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம சொல்லுவோம்ல, லெட்டர்ஸ் மூலியமா கான்வர்சேஷன்ற மாதிரி இந்த மாதிரியான உரையாடல்கள் இவங்க 2 பேருக்கும் இருக்கும், கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தையாருக்கும். பிசிராந்தையார் பாண்டிய நாட்டை சார்ந்தவர், இவரு சோழ மன்னன். ஆனா பாண்டிய நாட்டை சார்ந்தவரா இருந்தாலும் பிசிராந்தையார் இவர்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பார். ஓகே, பட் என்னன்னா இவர் சொல்வார், இறக்குற சமயத்துல சொல்வார், என்னுடைய நண்பனான பிசிராந்தையார் நான் நல்லா இருக்கும் பொழுதுதான் என்னை வந்து பார்க்கலாம், அட்லீஸ்ட் இப்பயாவது நான் என்னை வந்து பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருப்பார். இவர் இறந்தும் போயிடுவார். சோ இந்த மாதிரி கோப்பெருஞ்சோழனை பார்க்கணுன்றது அவர் போர்க்களத்துக்கு வருவாரு. பிசிராந்தையார் போர்க்களத்துல இவர் இறந்து போயிருப்பாரு. ஓகே, சோ பிசிராந்தையார் அப்பதான் வந்து தன்னுடைய நண்பனை, பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப், சோ நண்பனை பார்க்க முடியல, கடைசி வரைக்கும் பார்க்காம இறந்துட்டுமேன்னு சொல்லிட்டு வடக்கிருந்து உயிர் துறத்தார். இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். வடக்கிருந்து உயிர் துறத்தல். அது என்ன வடக்கிருந்து உயிர் துறத்தல்னா, இதுதான் நம்மளுடைய நார்த் இந்தியாவுல ஜெயினிசத்துல சந்தாரா அப்படின்னு ஒரு மாடல், சலேக்னா அப்படின்னு ஒரு மாடல். சலேக்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சலேக்னா அப்படின்னா என்ன? சால்னான்னு போட்டுற போறீங்க. சால்னா கிடையாது, பரோட்டா சால்னா கிடையாது, இது பேர் சலேக்னா ஆர் சந்தாரா. சந்தாரா ஆர் சலேக்னா. ஓகே, இப்படின்னா என்னன்னா தமிழ்ல வடக்கிருந்து உயிர் துறத்தல். ஏன்னா அது என்ன வடக்கிருந்து உயிர் துறத்தல்? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் திஸ் வடக்கிருந்து உயிர் துறத்தல் கண்ணா? யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். எனிஒன் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தான் முடிக்க முடியும் ஆக்சுவலா. வடக்கிருந்து உயிர் துறத்தல்னா எனி ஐடியா? ஆடியோல சொன்னீங்கன்னா முடிஞ்சு போயிடுமே. சாப்பிடாம பிரியாணி சாப்பிடுறதுல சரி, ஃபாஸ்டிங்ன்றது வெரி குட் சரண்யா. வடக்கிருந்து உயிர் துறத்தல் அப்படின்றது என்ன அப்படின்னா, நார்த் டைரக்ஷனை பார்த்து சாப்பிடாம உயிர் விட்டுருவாங்க. ஃபாஸ்ட் அண்ட் டு டெத், அதுதான் வடக்கிருந்து உயிர் துறத்தல். இது நிறைய பேருக்கு இந்த மீனிங்கே தெரியாது. தமிழ்ல சூப்பரான வார்த்தை வடக்கிருந்து உயிர் துறத்தல். ஓகே, நார்த் இந்தியால இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கும் பொழுது ஹி பர்ஃபார்ம்டு சலேக்னான்றோம். அது என்னடா சலேக்னாலாம் யோசிக்க கூடாது. சலேக்னா சந்தாரா அப்படின்னா தமிழ்ல வடக்கிருந்து உயிர் துறத்தல், ஃபாஸ்டிங் அண்ட் டு டெத், சாப்பிடாம உயிர் விடுறது. ஓகே, ஏன்னா ஒரு ஒரு சோகம், ஒரு கஷ்டம். நண்பனை பார்க்கலான்னு வந்தா உயிரோடு இருக்கும் பொழுது நல்ல கான்டாக்ட். ஓகே, கடித போக்குவரத்து. ஆனா பட் பார்க்கலான்னு வரும்பொழுது செத்து போயிட்டான். ஓகே, என்னுடைய நண்பன் அதுவும் எப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்காரு கோப்பெருஞ்சோழன், என்னுடைய நண்பன் நான் நல்லா இருக்கும் பொழுது அவரை என்னால பார்க்க முடியல, அட்லீஸ்ட் இந்த சமயத்திலேயே என்ன வந்து பாப்பாரா அப்படின்னு ஃபீல் பண்றான். சோ இந்த ஃபீலிங்ல பிசிராந்தையார் அப்படின்றவன் உயிர் வருவான். இவங்க 2 பேருமே ஆப்போசிட். இவன் சோழன், அவன் பாண்டியன். ஓகே, சோ அது ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்ட். சோ இந்த இயர் என்னன்னு கேட்பாங்க. சோ இவர் ரூல் பண்ணது, ஓகே, கோப்பெருஞ்சோழனுடைய டைம் பீரியட் என்ன அப்படின்னா 160 இருந்து 160 பிசி. இதெல்லாம் 2வது நூற்றாண்டு நடக்கக்கூடிய ஈவெண்ட். 160 to 130 பிசி, 130 பிசிஇ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் யார் சார் அப்படின்னா, இங்கதான் நான் நேத்து சொன்ன ஒரு ஈவெண்ட், செங்கானான் அப்படின்னு ஒருத்தர். செங்கானான். இந்த செங்கானான் அப்படின்றவர் யார் சார்னா திருப்பூர் அப்படின்னு. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது திருப்பூர் நம்ம சொல்றோம்ல, திருப்பூர் ஃபேமஸ் ஃபார் திஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இந்த செங்கானான் அப்படின்றவன் அன்னைக்கு ஒரு சேரன் ரூலர் கூட ஃபைட் பண்றான். யார் கூட ஃபைட் பண்ணான்னா இந்த சேர மன்னன் பேர் தான் ஓகே கணைக்கால் இரும்பொறை. கணைக்கால் இரும்பொறை. இந்த பேர்லாம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் நீங்க தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. செங்கானான் அப்படின்ற ஒரு சோழ ரூலர் இருக்காரு. இவர் திருப்பூர்ல கணைக்கால் இரும்பொறை அப்படின்ற ஒரு சேர ரூலர் கூட என்ன பண்றாருன்னா ஃபைட் பண்ணாரு. அந்த ஃபைட்ல இந்த கணைக்கால் இரும்பொறை செத்து போயிட்டாரு. சாரி, செத்து போல இவரை பிடிச்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம கும்பகோணம் இருக்குல்ல, இந்த கும்பகோணத்துல வந்து இவரை அடைச்சு வச்சிருக்காங்க. கும்பகோணத்துல ஒரு கோட்டையில இவரை அடைச்சு வச்சிருக்காங்க. அப்படி கும்பகோணம் கோட்டையில இவர் சண்டை போடுறாரு, தோத்துட்டாரு. எதிரியோடைய கோட்டையில இப்போ வந்து அரெஸ்ட், இப்போ கைதியா இருக்காரு, கேப்டிவிட்டியில இருக்காரு. இவரு குடிக்க தண்ணி கேட்கிறாரு. தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னவங்க ரொம்ப வந்து பார்க்கும் பொழுது இவரை உதாசனப்படுத்தி இவர் தண்ணி கேட்டும் கொடுக்காம ரொம்ப காலம் தாழ்த்தி கொடுக்குறான். இப்போ பயங்கர கோவம் வந்துடுது. தமிழர்களுடைய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் என்ன,
தண்ணின்றது ஒரு பேசிக் திங், அது ஒரு காமன் சென்ஸான ஒரு விஷயம். எதிரி கூட வந்து பார்க்கும்போது எங்க ஒரு தடவை சொல்லியிருக்காரு ஆக்சுவலா. ஓகே, ஸோ இது நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம வீட்டில் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன பிரச்சனை, நீ எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஓகே, ஸோ தண்ணின்னு யாருன்னா ஒருத்தவங்க கேட்டா, அவன் எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் தண்ணின்னு கேட்டா முதல்ல கொடுக்கணும். ஓகே, உடனடியாக கொடுக்கணும், ரொம்ப உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆனா இந்த காமன் சென்ஸ்லாம் இன்னைக்கு கிடையாது, அது வேற விஷயம். ஒரு காலத்துல தண்ணின்னு ஹோட்டல்ல போய் கேட்டா கொடுப்பாங்க. நீ தண்ணி அப்படின்னா 10 ரூபா கொடுன்றான். ஓகே, எங்கேயாச்சு கொரோனால ஒண்ணுமே கிடைக்க மாட்டேன்றான். ஸோ இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. ஆனா தண்ணீரை வச்சு ஒரு விஷயம் நடந்தது. ஸோ இந்த கணைக்கால் இரும்பொறை தன்னுடைய எதிரி, அதுவும் ஒரு சோல்ஜர், தண்ணி கேட்டு கொடுக்கலன்ற அந்த ஒரு கோவத்துல என்ன பண்றான் அப்படின்னா இறந்து போயிடுறாரு. ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, இது எங்க சொல்லிடுவாங்க, இந்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கணைக்கால் இரும்பொறை இருக்காருல்ல, இவருடைய கோர்ட்ல இருந்த ஒரு போயட் நேம் என்ன அப்படின்னா, அவருடைய நேம் தான் பொய்கையார் அப்படின்னு பேர். பொய்கையார். ஸோ பொய்கையார், இந்த பொய்கையார் யார் சார்? அவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, தன்னுடைய மன்னன், யாருடைய மன்னன்? கணைக்கால் இரும்பொறை தான் இவருடைய ரூலர், இவருடைய மன்னன், இவருடைய ஹெட். தன்னுடைய மன்னன் தோத்துட்டான், அதுவும் எதிரியோடைய சிறையில இருக்கிறான். ஓகே, ஸோ அதனால இவனை எப்படியும் மீட்டுட்டு போகணும் அப்படின்னா, இப்ப புலவர்கள் போய் சண்டைலாம் போட முடியாது. சோழ மன்னன் கூட செங்கானான் கிட்ட போய் சாவச்சிருவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, கரெக்டா? ஸோ புலவர்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பாடல்கள் தான் பாட முடியும். ஸோ அட்லீஸ்ட் பாடல் பாடியாவது தன்னுடைய மன்னனை மீட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால இந்த போயட் பொய்கையார் யாரை பத்தி பாடல் பாடுறாருன்னா, இந்த செங்கானானை பத்தி பாடல் பாடுறாரு. இந்த பாடல் பேர் தான் என்னன்னா களவழி 40 அப்படின்னு பேர். அவர் பாடின பாட்டு என்ன? களவழி 40. ஓகே, ஸோ இதுதான் களவழி 40. இதுதான் யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது திஸ் சோலாஸோடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். அண்ட் சோலாஸை பத்தி பிளைனி, டாலமி, அவங்கள பத்தி நம்ம தனியா படிப்போம். பிளைனி, டாலமின்றவங்களாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் த சேராஸ், இந்த சேரர்களுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி. சோலாஸை பத்தி இப்போ நம்ம படிச்சிட்டோம், ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் பொலிட்டிக்கலி சேராஸ் எதுக்கு ஃபேமஸ்னா, சேராஸ் இவங்க ரூல் பண்ணது வஞ்சி அப்படின்ற ரீஜியன். வஞ்சி இது எங்க இருக்குன்னா பிரசன்ட் டே ஆஃப் கரூர். சில பேர் கரூர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த சேராஸோடைய சிம்பிள் என்னன்னா பவ் அண்ட் ஆரோ. பவ் அண்ட் ஆரோ. ஓகே, இந்த ஃபேமஸ் சோலா யார், சேரா யார் சார் அப்படின்னா இவங்க சேரன் உதயன் சேரல்னு பேரு. உதயன் சேரல் அப்படின்ற ஒரு பேரு, உதயன் சேரல். ஓகே, இவர் மகாபாரத காலத்திலேயே வந்து உதயன் சேரல் மகாபாரத போர்ல இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உத்திரமேரூர் அப்படின்றதுலாம் பின்னாடி வரக்கூடிய சோழர்கள்ப்பா. அங்கதான் இங்க நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, இப்ப சோழாசனம் பொழுது இப்ப நீங்க ராஜராஜ சோழர்லாம் சொன்னீங்கல்ல, இந்த ராஜராஜ சோழர்னா இப்ப இருந்தவர் கிடையாது. சோழர்கள்லயே 2 விதமான சோழர்கள் இருக்காங்க, 2 டைம் பீரியட்ல இருக்காங்க. ஒருத்தவங்க சங்ககால சோழர்கள், இன்னொருத்தவங்க யாருன்னா பிற்கால சோழர்கள். பிற்கால சோழர்கள்ல வரவங்க தான் 6 இடைக்கால சோழர்கள் தான் இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், உத்தம சோழன், கண்டராதித்தன், நீங்க சொன்ன பொன்னியின் செல்வன்ல வரக்கூடிய கேரக்டர்லாம் பின்னாடிதான் வரும். இது என்ன சார் அப்படின்னா சங்ககால சோழர்கள். சங்ககால சோழர்கள் ரொம்ப ஃபேமஸான சோழர்கள் யாருன்னா இந்த மனுநீதி சோழன், நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, அதுக்கப்புறமா இந்த கரிகாலன், இந்த மாதிரி ஆளுங்க தான் சங்ககாலத்துல ஃபேமஸ். சங்ககால சோழர்களுடைய தலைநகர் தான் உறையூர், பிற்கால சோழர்களுடைய தலைநகர் தான் தஞ்சாவூர். புரியுதா? இதுதான் இந்த டேட்டா தான் உங்களுக்கு தெரியணும். ஸோ வஞ்சி, கரூர். ஓகே, வஞ்சி வாஸ் தர் வாட் அப்படின்னா வஞ்சி வாஸ் தர் கேபிட்டல். வஞ்சி அவங்களுடைய தலைநகரம், கேபிட்டல். ஓகே, சில பேர் கரூர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய சிம்பிள் என்னன்னா பவ் அண்ட் ஆரோ. ஓகே, அண்ட் இந்த சேர மன்னர்களே இந்த சேரன் உதயன் சேரல் இருக்கான் இல்லையா, இவன் வந்து இந்த உதயன் சேரல் வந்து இன்னும் அன்னைக்கே பாத்தீங்கன்னா மகாபாரத காலத்திலே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மகாபாரதம் நடந்தது இன்னும் 900 to 950 BCன்னு சொல்றாங்க, அப்பயே ஃபேமஸ். ஆனா பட் த கிரேட் சோழா, இப்ப சோழர்கள் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, ஒரு சோழன் இருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேரன் இமயவரம்பன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இமயவரம்பன்னா இமயம் வரைக்கும் போய் இன்னும் அட்டாக் பண்ணார் இமயவரம்பன். இந்த இமயவரம்பன் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இந்த நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கனக விசையர்கள்னு சொல்லக்கூடிய 2 ஆரிய மன்னர்களை டிஃபீட் பண்ணிட்டு அவங்க தலையில கல் வச்சு எடுத்துட்டு வருவாங்கன்னா சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ இது மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குங்க. நிறைய சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் பிரச்சனை இன்னைக்கு நடக்கிறது இல்லை, காலங்காலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. பட் சேரன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, சேர மன்னர்களை பத்தி நான் நேற்று சொன்ன மாதிரி 10 அதிகமா ஓகே சொல்லியிருக்காங்க. ஓகே, முதல் 10 இருக்கிறது தான் 10. அந்த 10 அப்படின்றது சேரர்களை பத்தி எக்ஸ்க்ளூசிவாவே சொல்லப்பட்டது. அண்ட் சேரர்களுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஆட்டநந்தி ஆதிமந்தி அப்படின்னு ஒரு கதை நீங்க சின்ன வயசுல தமிழ்ல படிச்சிருப்பீங்க. ஆட்டநந்தி அப்படின்றது யார் சார்னா ஒரு சேர மன்னர்.
இவன் இந்த கரிகால சோழனுடைய மகள் ஆதிமந்தியை திருமணம் பண்ணிப்பான். காதலிப்பான், திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவான். ஆனா பட் என்ன ஆகும் அப்படின்னா காவிரியில அடிச்சுட்டு போயிடுவான். சோ அந்த காலத்துடைய அனார்கலி, சோ அந்த காலத்துடைய லைலா மஜ்னு கேரக்டர் தான் இந்த ஆட்டுநந்தி ஆதிமந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டுநந்தி அப்படின்றவன் சேரமன். ஓகே, சோ 18 ஆடிப்பு இருக்கு காவிரியில. 18 ஆடி மாசத்துல 18ஆம் தேதி காவிரியில வந்து பார்க்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இவங்க அதாவது அந்த ஆடிப்பு இருக்கப்போ அவன் இறந்துருவான். அதான் விஷயம். அண்ட் இன்னொரு சேரன், இப்ப சேரர்கள் அப்படின்னும் பொழுது எங்க இவங்க அதிகமா டாமினேட் ஆகுறாங்கன்னா, ஓகே, இந்த சேரன் ரெட் ஷேரா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் சேரன். இந்த ரெட் ஷேராவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன். இந்த சேரன் செங்குட்டுவன் தான் கண்ணகி இருக்காங்கல்ல, ஓகே, இளங்கோ அடிகள் தான் இவருடைய இளங்கோ அடிகள். யார் இளங்கோ அடிகள் தான் இவருடைய பிரதர். ஓகே, இந்த இளங்கோ அடிகள் எழுதினது தான் என்ன, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எழுதினது யாரு, இளங்கோ அடிகள். இந்த இளங்கோ அடிகள் சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்ட மன்னன் யாருன்னா இந்த சேரன் செங்குட்டுவன். கண்ணகிக்கு, கற்புக்கரசி கண்ணகிக்கு கோவில் எடுத்தது யார் சார் அப்படின்னா இந்த ரெட் ஷேரான்னு சொல்லக்கூடிய சேரன் செங்குட்டுவன். இமயம் வரைக்கும் போய் இமயத்துல இருந்து கல் எடுத்துட்டு வரலான்னு வாங்க. இமயத்துல என்ன மார்பிள்ஸ் இருக்கும், மார்பிள்ஸ் மூலியமா கண்ணகிக்கு பளிங்கு கற்கள் மூலியமாக கட்டப்பட்ட கோவில், பளிங்கு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கண்ணகிக்கு கோவில் எடுத்தது யாருன்னா சேரன் செங்குட்டுவன். ஓகே, இந்த சேரன் செங்குட்டுவனுடைய இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த அகஸ்டஸ் அப்படின்னு ஒருத்தர் நான் சொன்னேன் இல்லையா, இந்த அகஸ்டஸுக்கு கோவில், அதாவது அகஸ்டஸுக்கு முசிறி, இவங்களுடைய போர்ட் நேம் என்னன்னா முசிறி அண்ட் ஆல்சோ தொண்டி. இவங்களுக்கு 2 போர்ட் இருக்கிறதா சொல்றாங்க. போர்ட் பாத்தீங்கன்னா முசிறி போர்ட், முசிறிக்கு அப்புறமா தொண்டி அப்படின்ற பிளேஸ்லாம் வந்து பார்க்கும்போது சொல்றாங்க. தொண்டி முசிறி இவங்களுடைய 2 போர்ட்டாம். இந்த முசிறி போர்ட்ல இந்த அகஸ்டஸ் இருக்காருல்ல, இந்த அகஸ்டஸுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவனுடைய சிலை, அவனுக்கு ஒரு கோவில் ஒண்ணு எழுப்பினாராம். இந்த அகஸ்டஸோடைய கோவிலுக்கு அன்னைக்கே வந்து பார்க்கும்பொழுது 2 யவனப்படைகள் பாதுகாத்துச்சான். யவனப்படைகள்னா என்ன, யவனா அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபாரினர்ஸ், கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ். 2 யவனப்படைகள், ஓகே, இவங்களுடைய யவனா ஆர்மி, the 2 regiments of யவனா ஆர்மி, இங்கிலீஷ்ல சூப்பரா சொல்லலாம், தமிழ்ல the 2 regiments of யவனா ஆர்மினா என்ன அப்படின்னா 2 படைக்கலங்கள் இவருடைய கோவிலுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்பொழுது ஸ்பைசஸ்ல, ஓகே, ஸ்பைசஸ் அண்ட் ஆல்சோ ஐவரி ட்ரேட்ல சேரர்கள் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும். முக்கியமா ஸ்பைசஸ்லயே பெப்பர் அப்படின்றது ஃபேமஸ். பெப்பர் அப்படின்றதுக்கு நேம் என்ன தெரியுமா, யவனப்பிரியா அப்படின்னு பெப்பருக்கு பேர். இது ஒரு கொஸ்டின், இது யூபிஎஸ்சிலே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, யவனப்பிரியானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யவனப்பிரியானா என்ன, அது ஏதோ சண்முக பிரியா சிவப்பிரியானா நினைக்கூடாது. யவனப்பிரியானா பெப்பர். யவனர்கள் ரொம்ப விரும்பினது பெப்பர். சோ யவனப்பிரியானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் பெப்பர். the Yavanas loved pepper. சோ இது வந்து பார்க்கும்பொழுது இன்னும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா சேரர்களை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன். இப்ப கௌதமி புத்திர சதகர்ணி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி சேரர்களை பத்தி சொல்லியிருக்காரு, அசோகா சொல்லியிருக்காங்க, பிளைனி, டாலமி அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேரர்களை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப பிளைனி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ஓகே, அவர் சேராவுடைய போர்ட்ஸ் பத்தி சொல்றாரு, the ports of சேராஸ். ஓகே, அதுக்கப்புறமா ஸ்ட்ராபோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே, அதுக்கப்புறமா டாலமி அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னா ஃபாரினர்ஸ், இவங்கெல்லாம் ஜியோகிராஃபர்ஸ், ஹிஸ்டோரியன்ஸ். ஓகே, there was a book called Periplus of Erythraean Sea. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Periplus of Erythraean Sea. Periplus of Erythraean Sea. இந்த Periplus of Erythraean Sea அப்படின்ற புக்ல, ஓகே, இந்த சேராஸோடைய போர்ட்டான முசிரிஸ் பத்தி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, Periplus of Erythraean Sea அப்படின்ற ஒரு புக்ல இது எழுதுனது யார் சார் அப்படின்னா டாலமி. ஓகே, இதை வந்து டாலமி ஐ வில் ரெக்கார்ட், இது எக்ஸாக்டா வந்து யாருன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். there are so many, வெயிட் பண்ணுங்க. Periplus of Erythraean Sea அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா there was an anonymous Greek merchant, அவர் எழுதுனதா சொல்றாங்க. சில பேர் அந்த கிரீக் மர்ச்சன்ட் அப்படின்றது ஸ்ட்ராபோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. ஸோ Periplus of Erythraean Sea அப்படின்றது it was written by some anonymous Greek merchant, ஏதோ ஒரு கிரீக் மர்ச்சன்ட் எழுதியிருக்கான். அதுல சேரர்களுடைய போர்ட்ஸை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கான். எந்த அளவுக்கு ரோமாபுரிக்கும், இப்ப பிளைனி இருக்காருல்ல, பிளைனியை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா எந்த அளவுக்கு ரோமாபுரிக்கும் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் டேட் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாரு. ரோமாபுரியில இருக்கக்கூடிய யவன பெண் பிராட்டிகள் அனைவரும் தமிழ்நாட்டுடைய செல்வ செழிப்பான பொருட்களை யூஸ் பண்ணாங்க. ஓகே, ரோமாபுரி சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாடு தான்.
ஏன்னா அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் எல்லாம் ரோமாபுரியில இருக்கு. ரோமாபுரியுடைய கஜானால இருக்க வேண்டிய தங்கங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றாரு பிளைனி. எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ரோமாபுரி ஒரு நாட்டுடைய கஜானால இருக்க வேண்டிய தங்கங்கள் தமிழ்நாட்டுல இருக்கான். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாம் ரோமாபுரியில இருக்கான். தமிழ்நாட்டுடைய வாசனை திரவியங்களையும் தமிழ்நாட்டுடைய இந்த இந்த இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான மயக்கக்கூடிய பொருட்கள். ஏன்னா அன்னைக்கு வந்து பார்க்கும் பொழுது இப்பளுடைய பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல அரிக்கமேடுன்னு ஒரு இடம் இருக்கு. அரிக்கமேட்ல என்ன பண்ணுவாங்க, இப்ப மட்டும் பாண்டிச்சேரி சரக்குக்கு ஃபேமஸ் கிடையாது, அப்பையில இருந்தே பாண்டிச்சேரி சரக்குக்கு ஃபேமஸ் தான். ஏன்னா ரோமாபுரியில் இருக்கக்கூடிய இந்த மதுபானங்கள் சவுத் ஏசியால வருதுன்னா வர இடம் தான் பாண்டிச்சேரி, அரிக்கமேடு தான். இதெல்லாம் ரெக்கார்ட் இருக்கு. ஓகே, நான் இன்னைக்கு ஒரு பிபிடி உங்களுக்கு அப்புறமா அனுப்பி வைக்கிறேன், இங்கிலீஷ்ல இருக்கும், அது சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரேட் கான்டாக்ட்ஸ் அப்படின்றதுலாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் இதோட முடிக்கிறோம். ஏன்னா நாளைக்கு we will be completing சங்கம் அண்ட் ஆல்சோ டார்க் ஏஜ். இருண்ட காலம் முடிச்சுட்டு பல்லவர்களை ஆரம்பிச்சிடும். இன்னும் சங்க காலத்துடைய சொசைட்டி, சங்க காலத்துடைய பண்பாட்டு நாளைக்கு பார்த்துட்டு ஓகே we will be moving towards the next chapter. அண்ட் நடுவில் டெவலப்மெண்ட் ஒரு வாரத்துக்கு 2 கிளாஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். ஓகே, சங்கம் முடிஞ்சு டார்க் ஏஜ் முடிஞ்ச உடனே ஐ வில் பி ஸ்டார்டிங் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எனி சாப்டர். ஓகே, அப்படி இருந்தால் தான் நம்ம சீக்கிரமா முடிக்க முடியும். ஸோ ஹோப் திஸ் கிளாஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் புரிஞ்ச மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதனால இது வரைக்கும் கேட்டதுக்கு பசியில நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க யாருக்கு எத்தனை பேர் தெரியும், சாப்பிட்டுட்டே கூட கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் மை டியர்ஸ். யூ வில் see in the next class. Thank you so much. Thank you, sir. Bye. Thank you, sir. Thank you, bye. Thank you, bye.